ஜெய் சாயிராம். தவறிப்போன சந்தர்ப்பங்களை நினைத்து நினைத்து தளர்ந்து விடாமல் இருக்கலாம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றொரு வாய்ப்பு நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கு என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது என் பிரியமே. நீ எதிர்பாராத அதிசயம் நாளை நடந்தே தீரும். ஆம் என் பிரியமே, நாளையே பார், எல்லாம் தேடி வரும் உனக்கு சாதகமாகவே. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நீ சந்தோஷ நிகழ்வு எதிர்பார்த்த அந்த சந்தோஷ நிகழ்வு உன்னை தேடி வரும். ஆம் என் குழந்தா, வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய விதியை மாற்ற நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் நாளையை. மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டே இருக்கிறது என் பிரியமே. மிகப்பெரிய வாய்ப்பு உன் வாசலில் நாளை நீ கண் விழிக்கும் நேரத்தில் உனக்கு வந்து கிடைக்கும். ஆம் என் பிரியமே, உனக்கான அதிர்ஷ்டம் உனக்கான அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வரும். நிச்சயமாக சந்தோஷ செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் அப்பாவிடம் நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். உன் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு ஒன்று கிடைக்கப் போகிறது நாளையே. பொறுமையாக இரு, பொறுமையாக காத்திரு. வாய்ப்பு வரும் வரை உன்னை மெருகேற்றிக் கொண்டே இரு என் பிரியமே. வாய்ப்பு வரும் வரை மெருகேற்றிக் கொண்டே இரு. சிறந்த பலன்களை பெற நீ கடினமாக உழைத்தால்தான் அதற்கான பலனை பெறும் நேரத்தில் நீ மிகவும் பெருமிதம் கொள்வாய். ஆம் என் பிரியமே, கடுமையாக உழைக்க கற்றுக்கொள். பொறுமையாக காத்திருக்கவும் கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய கடின உழைப்பு உன்னை கட்டாயமாக உயர்த்தும். உன்னுடைய வாழ்வில் எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது என்று அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். அப்பொழுதுதான் வாழ்வில் அடுத்ததை பற்றி உன்னால் சிந்திக்கவும் முடியும், செயல்படவும் முடியும். விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு வேலையே இல்லை என் பிரியமே. யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் பரவாயில்லை, கவலையே படாதே. யாருமே நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நீயே வடிவமைத்துக் கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, மற்றவர்களால் உன் மீது வீசப்படும் ஏளனம், பொறாமை, மதிப்பீடு, அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றங்கள் உனக்கு அமையும் என்பதே நிதர்சனமான உண்மை. தோல்விகள் இல்லாமல் வரலாறே இல்லை என் பிரியமே. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. வரலாற்றில் உனக்கும் ஒரு இடம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து என் பிரியமே. நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு சாதகமாக அமையும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்டு நிற்காதே என் பிரியமே. வழி கேட்கவே கேட்காதே. அவர்களுக்கான பாதையை கூட தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். உன்னுடைய முயற்சியில் நீ உறுதியாக இருந்தால் உனக்கு தோல்விகளே அல்ல என் பிரியமே. உன்னுடைய மதிப்பு என்பது உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல,
நீ சேரும் இடத்தையும் அது சார்ந்தது என்பதை புரிந்து கொள். ஒருபோதும் எதற்காகவும் சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை உனக்கு கொண்டு வரும். எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை உனக்கு கொண்டு வரும். இறைவன் உனக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே என் பிரியமே. எதையுமே கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே. உனக்கென்று இந்த வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார் இறைவன் என்பதை புரிந்து கொள். அந்த வாழ்வில் பிரம்மாண்டமான வெற்றியை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை உன்னிடத்திலிருந்து விட்டால் மிக பிரம்மாண்டமாக வெற்றியை அடைந்தே தீருவாய். அதை கொண்டு உன்னால் மிக பிரம்மாண்டமாக சாதிக்கவும் முடியும். ஆம் என் குழந்தா, எதிரியை நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் அதிகமாகவே இருக்க வேண்டும். சிந்தனைகள்தான் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் சாத்தியமாக்குகிறது. ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுது நல்ல சிந்தனைகளோடு துவங்கு. நல்ல சிந்தனைகளை மட்டுமே சிந்திக்க செய். நடக்கும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்லதாகவே நிகழும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காமல் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் என் பிரியமே. அப்பொழுது நீ காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட சிறப்பான நாள் என்பதை முழுவதுமாக நம்பு. நாளை பிறக்க இருப்பதும் நல்ல நாளாகவே நிகழும் என்பதையும் நம்பிக்கையோடு நம்பு. ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பாகவே மாறிவிடும். ஆம் என் பிரியமே, மற்றவர்கள் உன் குறைகளை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக உன்னை நீயே சரி செய்து கொள்ள முயற்சி செய் என் பிரியமே. அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவுமே இல்லை. உன்னை மதிப்பீடு செய்வதற்கு இங்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். அப்படி நீ இருந்தால் தாழ்வான மனப்பான்மை என்பது நிச்சயமாக உனக்கு வரவே வராது. ஆக்கமும் அழிவும் உன் சிந்தனை ஓட்டங்களில்தான் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் பிரியமே. உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்காதே. நீ எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் நிச்சயமாக பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும். ஆம் என் பிரியமே, முயற்சியில் உறுதியாக இருந்தால் தோல்வி என்பதே நிச்சயமாக உனக்கு இருக்காது என் பிரியமே. உன்னுடைய திறமை கூட பல பேருக்கு திமிராக தோன்றலாம். மாற்ற வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உன்னுடைய திறமையை அல்ல என் பிரியமே. முயற்சித்து கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும், ஏளனமாக பேசினாலும் கூட முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதே. வலிமையே வாழ்க்கை. விமர்சனங்களை கண்டு வீழ்ந்து விடாதே என் பிரியமே. விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து சென்று கொண்டே இரு. ஏனென்றால் விமர்சனங்கள் உன்னை கீழே தள்ளிவிடும். எனவே எதையுமே காதில் வாங்கி கொள்ளவே கொள்ளாதே. மற்றவர்கள் உன்னை மடிந்து விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது மறுபடியும் ஒரு முறை எழுந்து நிற்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தகுந்த பதிலடியாகவே இருக்கும். அப்படி நீ நின்றால் எதிரியும் உன்னை பார்த்து நடுங்கி விடுவான் நிச்சயமாக. ஆம் என் குழந்தா, உன்னுடைய வருங்காலத்தை பற்றி எப்பொழுதுமே கவலையை கொள்ளாதே. அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீ உழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்காகத்தான் நீ உழைத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. என் மீது முழுமையாக நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு. நீ அடைய முடியாத லட்சியத்தை அடையக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் நானே உனக்கு உருவாக்குவேன். உனக்கு துணையாக 8 திக்கிலும் இருந்து உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது
எதற்குமே நீ பயப்படவோ கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. எதற்குமே பயப்படாதே, முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வெற்றியை எட்டும் வரை முயன்று கொண்டே இரு. அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து கொண்டு செயல்பட்டாலே, அப்படி செயல்பட்டாலே வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சியாக வாழலாம். உனக்கு முன்பாக இருக்கும் பாதை எங்கே போகிறது என்று பார்க்காதே என் பிரியமே. எங்கே போகிறது என்று பார்க்காதே, போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பார்க்க கற்றுக்கொள். போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் மிக சுலபமாக அடைந்து விடலாம். அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை என் பிரியமே, எதுவுமே செய்வதில்லை. உனக்குள் தோன்றும் அது பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலைக்குலைய செய்துவிடுகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. எனவே பயப்படாதே, எதற்கும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. ஆக வேண்டிய காரியத்தை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு துணையாக நான் தான் இருக்கிறேனே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிரியமே? என்னால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று நீயே குழப்பி போய் நிற்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து பல நாட்களாகி விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் வருத்தமாக இருக்கும் சமயத்தில் பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே. உன்னை நீயே வருத்தப்படுத்தியது எல்லாமே போதும். தைரியமாக இரு, கண்களை துடைத்துக்கொள். மனதை முதலில் ஊக்கப்படுத்திக்கொள். தைரியமாக வைத்துக்கொள் உன் மனதை. எதற்கும் நீ காரிய கர்த்தாவாக ஆகிவிடவும் முடியாது. எதற்குமே நீ காரணமும் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. எதுவுமே உன்னை கேட்டு அதன்படி நடக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அதற்கெல்லாம் பொறுப்பாளியாக விட முடியும்? அனைத்திலிருந்தும் சற்று விலகி இருந்து அனைவரும் போல சற்று வேடிக்கை பார்த்துக்கொள். வேடிக்கையாளனாக இருந்து கொண்டு உன்னுடைய மனம் குழம்பி தவிக்கும் பொழுதெல்லாம் தைரியமாக என்னுடைய ஆலயத்திற்கு வா. கண்களை மூடிக்கொண்டு தைரியமாக நம்பிக்கையோடு என்னிடம் பேசு. உன் கேள்விகளுக்கு நான் பதிலாக இருப்பேன். உன் மன ஆறுதல்களுக்கு நான் மருந்தாகவே இருப்பேன். உன்னுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருவேன். உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன் சாயிநாதரே என்று என் மீது முழு நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளையை எப்படி நான் கைவிடுவேன்? சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் தருணமும் சர்வ நிச்சயமாக இதுதான். உன்னுடைய குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. மனதை போட்டு இப்பொழுது குழப்பிக்கொண்டே இருக்காதே. சந்தோஷம் வரும் பொழுது நீ இப்படி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த சந்தோஷத்தை எதிர்கொள்ள முடியாமலேயே போய்விடும், அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். எனவே மனதை முதலில் தைரியமாக வைத்துக்கொள், நிதானமாக இருந்து கொள். அப்பொழுதுதான் உன்னை நெருங்கும் சந்தோஷம் உனக்கு பெரும் சந்தோஷமாகவே இருக்கும். தனியாக இருக்கும் பொழுது சிந்தனையாலும், கூட்டத்தோடு இருக்கும் பொழுது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு மறந்தும் கூட துரோகம் எண்ணிவிடாதே. மற்றவர்கள் மனம் காயப்படும்படி எப்பொழுதும் பேசிவிடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உன் வாழ்வில் அப்படியே நடந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிலையானது அல்ல என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனக்குள் இருக்கும் ஆணவம் காணாமலேயே போய்விடும்.
உனக்குள் இருக்கும் கோபம் மறைந்தே போய்விடும். நிம்மதியாக இருப்பதற்கு 2 வழிகள் நான் சொல்லட்டுமா? கேட்கிறாயா என் பிள்ளையே? முதலில் விட்டு கொடுத்துவிடு. எது வந்தாலும் விட்டு கொடுத்துவிடு. இல்லையென்றால் அப்படியே அதை விட்டுவிடு. இப்படி இருந்து பார், உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகையை சிந்திக்கொண்டே இரு. உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. உன்னை விட நிம்மதியானவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. மற்றவர்களுக்கு ஒரு புன்னகையை சிந்திக்கொண்டே இரு. உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் உன்னுடைய மனதை பலமாக வலிமையாக வைத்துக்கொள். மன தைரியத்தை நீ இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான். அப்படி இருக்கும் பொழுது நீ உன் மன தைரியத்தை இழந்துவிட்டால், தன்னம்பிக்கையை இழந்துவிட்டால், நம்பிக்கையை இழந்துவிட்டால் அனைத்தையுமே இழந்தவனாகிறாய். எனவே முதலில் உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள், நம்பிக்கையாக வைத்துக்கொள், தீர்க்கமான சிந்தனையாக வைத்துக்கொள். நீ எதை எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் மீண்டும் உன்னை வந்து சேரும். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறந்தும் கூட கவலை கொள்ளாதே. ஏனென்றால் மறுபக்கத்தில் வேறு ஒரு அழகான உலகம் உனக்கான காத்திருக்கலாம் தானே. எனவே கவலையே படாதே. கனவு பெரிதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் கனவை நீ பெரியதாக எண்ணலாம். கனவை நீ அடையவும் முடியலாம். உன் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது போல் உன் மனம் எண்ணுகிறதா? உன் வாழ்வில் சூறாவளியாய் வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தரப்போகிறேன். அந்த மகத்தான நாள் இன்றுதான். இது உனக்காகவே சர்வ நிச்சயமாக உனக்கானதே. கேள், உனக்கே புரியும். அலைப்பாயும் உன் மனதை கட்டுப்படுத்து. நான் அதற்கான வழியை உனக்கு கூறுகிறேன். வரத்தை தருவதற்காகவே இன்று உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். நீ செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இதை முழுவதுமாக கேள். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர நான் யோசனை செய்துவிட்டேன். பிள்ளையே, எது வந்தாலும் விட்டுவிடு, எது போனாலும் விட்டுவிடு. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே கிடையாது. திடீர் என்று வரும் திருப்பங்கள்தான் நம் வாழ்க்கையில் பலவற்றை நமக்கு கற்றுத் தருகிறது. மனம் நிம்மதியோடு இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. அதே மனம் நிம்மதியில்லாமல் இருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். நேரத்திற்கு நேரம் நிறம் மாறும் பச்சோந்தி உறவுகளோடு ஒட்டி உறவாடி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாகவே நின்று விடலாம். உனக்கு வரும் எல்லா கோபங்களையும் அர்த்தமற்றதாய் எண்ணிப்பார். இழப்பே உன் வாழ்வில் எப்பொழுதும் இருக்காது. எது வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும், எது போனாலும் போய்கொண்டே இருக்கட்டும் என்று வருவதை நினைத்து கலங்காதே. போவதை நினைத்து வருந்தாதே. உன் வாழ்வில் எதுவுமே நிலையானது அல்ல. எனவே நீ வருந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ துன்பப்படுவதாலோ எதுவுமே எங்கு மாறவும் போவதில்லை. திடீர் என்று நம் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல நல்ல மாற்றங்கள்தான், நல்ல நல்ல திருப்பங்கள்தான் நம் வாழ்க்கையில் நிறையவே கற்றுத்தருகிறது. நல்ல மாற்றமாகவும் இருந்து விடுகிறது. நம்பிக்கையை விட சிறந்த நண்பனும் கிடையவே கிடையாது. சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமல்ல. உன் வாழ்க்கையே உனக்கு நிரந்தரம் இல்லாத பொழுது, உன் உடலே உனக்கு நிரந்தரம் இல்லாத பொழுது, உனக்கு வரும் சோகங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு சென்ற உறவுகளும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் என்று நீ எண்ணுகிறாய்? அந்த பிரிந்த உறவுக்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய்? நீ வேண்டாம் என்று உன்னை உதறி தள்ளிவிட்டு
உன்னை விட்டு சென்ற உறவுகள் மனம் திருந்தி நீதான் வேண்டும். உன் அன்புதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம் என்று உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வர். இதை நான் உன் சாயப்பா உனக்காகவே நிகழ்த்துவேன். ஏனென்றால் நீ வேதனைப்படுவதும் சோகமாக இருப்பதும் உன் முகத்தை இந்த கோணத்தில் பார்ப்பதையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உன் உறவுகளுக்காகவா நீ இத்தனை வேதனைப்படுகிறாய்? அதுவும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பிரிந்த உறவுகளுக்காக நீ இவ்வளவு வேதனைப்பட்டேயானால் நான் அதை மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிரிந்து போன உறவை நினைத்து ஏங்காதே. அது உன்னிடம் வந்து சேரும் நேரம் மிக அருகில்தான் இருக்கிறது. அவர்களே மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேர்வர். அவர்கள் சேரும் பொழுது முடிந்ததை எண்ணியெல்லாம் அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழப்பழகு. அவர்களோடு சேர்ந்து என் ஆலயத்திற்கு வா. நான் நன்றாக இருக்கிறேன் சாயிநாதரே, இப்பொழுது மிக ஆனந்தமாக இருக்கிறேன் என்று உன்னுடைய ஆனந்த முகத்தை என் முகத்தில் காட்டிவிட்டு போ, என் கண்களுக்கு காட்டிவிட்டு போ. அப்பொழுதுதான் என் மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, எதை உனக்கு வாழ்வில் நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ, எதை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யானதல்ல. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல தோள் சாய ஒரு உண்மையான உறவு அமையும் பொழுது உனக்கு வரும் கஷ்டம் கூட, உனக்கு வரும் சோதனைகள் கூட இஷ்டமாக மாறிவிடும். இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அந்த அர்த்தம் புரியும். மனிதனின் மனம் மாறி மாறிக்கொண்டுதான் இருக்கும். மனிதனின் மனம் எப்பொழுதும் நிலையாக இருக்கவே இருக்காது. குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு.
உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில், நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாகப் போகிறது. தீப ஒளியில் ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பாதே, தவிக்காதே.